வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா, எல்லாம் வல்ல பழனாபுரி ஆண்டவனுக்கு அரோரா, குருநாதர் அருணாபெருமான் திருவிடலே சரணம் சந்திரம். எம்பெருமான் கருணை முழுதும்பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவிழாமல் திருப்பண்ட மகாமந்திரத்தில் கௌமார இனத்தது வருஷப்படி பாடல்கள் 1202 வேலொத்து என தூங்கும் பொதுப்பாடலுக்கான பாராயணம் பொருளுக்கும் வழியாடன் திருவடிக்கு. இந்த பாடல் முருகப்பெருமான் திருவடிகளை பற்ற அவன் திருவடி நாடி பாடப்பெற்ற பாடல். பாடலுடைய சந்த குடிப்பு தானத்த தந்த தந்த தானத்த தந்த தந்த தானத்த தந்த தந்த தனதான. பாடலை பார்க்கலாம். வேல் ஒத்து வென்றி அங்கை வேளுக்கு வெம் சரங்களா மிக்க கண்கள் என்றும் இரு தோளை வேய் ஒக்கும் என்று கொங்கை மேல் வெற்பு அது என்று கொண்டை மேகத்தை வென்றதென்றும் எழில் மாதர் கோலத்தை விஞ்ச வெம் சொல் கோடித்து வஞ்ச நெஞ்சர் கூடத்தில் நின்று நின்று குறியாதே கோதற்ற நின்பதங்கள் நேர்பற்றி இன்பம் அன்பு கூர்கைக்கு வந்து சிந்தை குறுகாதோ ஞாலத்தை அன்றளந்து வேலை குள்ளும் துயின்று நாடு அத்தி முன்பு வந்த திருமாலும் நாட தடம் சிலம்பை மாவை பிளந்து அடர்ந்து நாகத்தலம் குலுங்க விடும்பேலா ஆலித்தெழுந்தடர்ந்த ஆலத்தை உண்ட கண்டர் ஆகத்தில் மங்கை பங்கர் நடமாடும் ஆதிக்கு மைந்தன் என்று நீதிக்குள் நின்ற அன்பர் ஆபத்தில் அஞ்சல் என்ற பெருமாளில் முடிகிறார். முதல் பகுதியில வேல் ஒத்து வென்றி அங்கை வேளுக்கு வெம் சரங்களாம் மிக்க கண்கள் என்றும் இரு தோளை வேய் ஒக்கும் என்று கொங்கை மேல் வெற்பு அது என்று கொண்டை மேகத்தை வென்றது என்றும் எழில் மாதர் கோலத்தை விஞ்ச வெம்ஜொல் கோடித்து வஞ்ச நெஞ்சர் கூடத்தில் நின்று நின்று குறியாதே கோதற்ற நின்பதங்கள் நேர்பற்று இன்பம் அன்பு கூர்கைக்கு வந்து சிந்தை குறுகாதோ அப்படின்னு முதல் பதிவுகிறார். அதாவது வேல் ஒத்து அப்படின்னா வென்று, அதாவது வேலொத்து வென்றி அங்கே, வென்றி அங்கே வேலொத்துன்னு பிரிச்சுக்கணும். வெற்றி கொண்ட அழகிய உன் திருக்கரத்து வேலாயுதத்தை போன்ற அல்லது நிகர்த்து மன்மதனுடைய கொடிய மலர்பானங்களாம் மேம்பட்டு விளங்கும் கண்கள் என்று ஊமை கூறியும் இரண்டு தோள்களை வேய் ஒக்கும் என்று மூங்கில் நிகர்க்கும் என்றும் கொங்கை மேலான மலைக்கு ஒப்பு என்றும் கொண்டை கூந்தல் மேகத்தையும் கருநிறத்தில் வென்றது என்று கூறியும் அழகிய மாதர்களின் அழகினை மேலான வகையில் விரும்பத்தக்க சொற்கள் கொண்டு அலங்கரித்து பேசி வஞ்சக நெஞ்சினராய் திகழும் அந்த பொது மகளிரின் கூடத்தில் ரகசியத்தில் அல்லது கூட்டத்தில் நின்று நின்று அடிக்கடி நின்று அவர்களை குறித்தே காலங்கழிக்காமல் குற்றமற்ற அவனுடைய திருவிடை நேராக பற்றி இன்பமும் அன்பும் மிக்கு பெருகுதற்கு வேண்டிய உள்ளம் எனக்கு கூடாதா, அத்தகைய உள்ளத்தை நான் அடைய மாட்டேனா என்றபடி அப்படின்னு முதல் பகுதியில் கேட்கிறார். ரெண்டாவது பகுதியில ஞாலத்தை அன்றடர்ந்து வேலைக்குள்ளும் துயின்று நாடு அத்தி முன்பு வந்த திருமாலும் நாட தடம் சிலம்பை மாவை பிளந்து அடர்ந்து நாகத்தலம் குலுங்க விடும் வேளா ஆலித்தெழுந்தடர்ந்த ஆலத்தை உண்ட கண்டர் ஆகத்தில் மங்கை பங்கர் நடமாடும் ஆதிக்கு மைந்தன் என்று நீதிக்குள் நின்ற அன்பர் ஆபத்தில் அஞ்சலற்ற பெருமாளின்னு முடிகிறார். அதாவது பூமியை அன்று அடர்ந்து கடலிடையே துயின்று தன்னை நாடி ஓலமிட்ட அத்தி கஜேந்திரன் முன்பு வந்து உதவிய திருமாலும் உன்னுடைய உதவியை நாட தடம் விசாலமான சிலம்பை கிரௌஞ்சகிரியையும் மாவை சூரண மாமரத்தையும் பிளந்து நெருங்கி நாகத்தலம் மலையிடங்கள் எல்லாம் குலுங்கி அசையச் செலுத்திய வேலாயுத பெருமானே ஒலித்து எழுந்து நெருங்கி வந்த ஆலத்தை விஷத்தை உண்ட கழுத்தினராம், அதாவது ஆகத்தில் தம்முடைய தேகத்தில் மங்கைக்கு பார்வதி என்ற மங்கைக்கு ஒரு பங்கு பாகம் தந்தவர் நடனமாடும் ஆதிமூர்த்தி ஆகிய சிவபெருமானுக்கும் பிள்ளை என்று விளங்கி நீதி நெறியில் நிற்கும் அன்பர்களுக்கு ஆபத்து நேரிடும் பொழுதிலெல்லாம் அஞ்சற்க என்று அவர்களுக்கு அபயமளிக்கும் பெருமாளே அன்பு கூர்கைக்கு சிந்தை குறுகாதோன்னு கேட்கிறார். இப்போ இந்த பாடலில் ஞாலத்தை அன்று அடர்ந்துங்கிறார். இது பூமியை அடர்ந்த வரலாறு. திருமால் கஜேந்திரனுக்கு உதவிய வரலாறு. நாடத்தி முன்பு வந்த திருமால். அடுத்தது சிவபெருமான் விடமுண்ட வரலாறு. ஆலத்தை உண்ட கண்டர் அப்படின்னு அந்த வரலாறுன்னு சொல்கிறார். இந்த பாடலுடைய பிற்பகுதியில் 3 முக்கியமான வரலாறுகள் பேசப்படுகின்றன. பாடல் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது பூமியை முன்பு ஓரடியால் வாமனாக வந்து அடர்ந்து, இது ஒரு வரலாறு. பார்க்கடலிடையே துயிலும் தன்னை நாடி ஓலமிட்ட கஜேந்திரன் என்னும் யானையின் முன்பு வந்து உதவிய திருமால், இது ஒரு வரலாறு. உன்னுடைய உதவியை நாட விசாலமான கிரௌஞ்ச மலையும் மாமரமாக வடிவெடுத்த சூரனையும் பிளந்து நெருங்கி மலைப்பிரதேசங்கள் எல்லாம் குலுங்கி அசையும்படி வேலை செலுத்திய வேலாயுதனை ஒலித்து எழுந்து நெருங்கி வந்த ஆலகால விஷயத்தை பருகி அடக்கிய கழுத்தை உண்டவர், இது இன்னொரு வரலாறு. இதுக்கு முன்னாடி கந்தபுராணத்தையும் சொல்கிறாரு. தம்முடைய உடலில் மங்கைய பார்வதிக்கு இடதுபாகம் தந்தவர், நடனமாடுபவராகிய முதல்வராகிய சிவபெருமானுக்கு பிள்ளை என்று விளங்கி நீதி நெறியில் இருக்கும் அன்பர்களுக்கு அவர்களுக்கு ஆபத்து நேரிடும் போதிலெல்லாம் அஞ்ச வேண்டாம் என்று ஆபத்தில்
உதவும் பெருமாளே என்ன கேட்குறாரு. அதாவது பொதுமகளுடைய சாகசகம்லாம் சொல்லி அந்த பொதுமகளிரின் வீட்டு முற்றத்து அடிக்கடி நின்று அவர்களை குறித்தே காலம் கழித்து என்னுடைய வாழ்நாளை வரிதே கழிக்காமல் குற்றமற்ற உன்னுடைய திருவடிகளின் நேராக பற்றி இன்பமும் அன்பும் மிகுந்து பெருகுதற்கு வேண்டிய மனதை நான் அடைய மாட்டேனா? அந்த மனம் உன் அருளால் எனக்கு இன்றே வாய்க்காதா? அப்படின்னு எம்பெருமான்கிட்ட ஒரு இணக்கமான வேண்டுகோளை எம்பெருமான் திருப்பாதத்தில் வச்சு உன் திருவடிகளை பற்ற எனக்கு நீ அருள் செய்ய மாட்டாயான்னு கேட்குற பாடலை பழனியாண்டம் திருவிழா சமர்ப்பித்த அவன் அருள் பத்திரமும் குருநாதர் அருணா பெருமாள் முருகா 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 முருகா.